அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. பாஜகவுடைய தேசிய தலைவராக நிதின் நபீன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. பீகார் பாஜகவுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் நேற்று பாஜக தலைவராக பதவியேற்றுக்கிட்டார். 45 வயதான இவர் பாஜகவுடைய இளம் தலைவர். பீகாரை சேர்ந்த நிதின் நபீனுக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. உண்மையிலேயே இவர் யார், அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பாக புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த நிதின் நபீன் வந்ததுமே, பதவி ஏற்றதுமே தமிழ்நாட்டு விவகாரம் பற்றி தான் பேசியிருக்காரு. திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை சீண்டியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, சமீபத்தில் தமிழகத்தில் திருப்பரங்குன்ற மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை எதிர்க்கட்சிகளெல்லாம் தடுத்தாங்க. இதை நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, இன்னும் பல விஷயங்களை எதிர்க்கட்சிகள் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. தீர்ப்பு வழங்கின நீதிபதியவே பதவி நீக்கம் செய்யறதுக்கு கூட அவங்க முயற்சி பண்ணினாங்க. ராமர் பாலத்தோட இருப்பை மறுக்கிறவங்களுக்கும் கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்க்கிறவங்களுக்கும் அரசியல்ல இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சூளுரைச்சிருக்காரு நிதின் நபீன். சரி, யார் இந்த நிதின் நபீன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாஜகவுடைய தேசிய தலைவராக நட்டாவுடைய பதவிக்காலம் 2024 முடிவடை இருந்தது. இருந்தாலும் சில காரணங்களால் அவருடைய பதவிக்காலம் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. இந்த சூழலில் தான் பாஜகவுடைய நிதின் நபீன் இப்போது தேசிய தலைவராக தேர்வாகியிருக்காரு. நேற்று டெல்லியில் இருக்கிற பாஜக அலுவலகத்தில் அவர் பதவியேற்றுக்கிட்டாரு. அப்போது பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்களெல்லாம் அப்போது பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. மூத்த அரசியல்வாதியான இந்த நிதின் நபீன் பாஜகவுடைய தேசிய செயற்குழு தலைவராக இருக்கார். பீகார் மாநிலத்தில் இருந்து மட்டுமே 5 முறை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அவர் பீகார் அரசியலில் ஒரு மூத்த அமைச்சராகவும் இருந்தார். அவருடைய சிறந்த நிர்வாக திறமை, கட்சி அமைப்பு பற்றின ஆழ்ந்த புரிதல் காரணமாக பீகாரில் பாஜகவினரிடையே ஒரு நல்ல மரியாதை இவருக்கு இருக்குது. ஒருங்கிணைந்த பீகாரில் ராஞ்சி நகரில் 1980 மே 23 பிறந்திருக்காரு இந்த நிதின் நபீன். மறைந்த மூத்த பாஜக தலைவரும் பாட்னா மேற்கு தொகுதியில் 4 முறை பீகார் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட கிஷோர் பிரசாத் சின்ஹா மற்றும் மறைந்த ஸ்ரீமதி மீரா சின்ஹா ஆகியோருடைய மகன் தான் இவர். அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட எடுத்த உடனே இவருக்கு உயர் பதவி எதுவும் கிடைச்சிடல. படிப்படியாக தான் அரசியலில் உயர்ந்திருக்காரு. பாட்னாவில் இருக்கிற செயின்ட் மைக்கேல் ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த நிதின் டெல்லியில் தன்னுடைய உயர்கல்வியை முடித்தார். தீப்மாலா ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிற ஒருத்தங்களை தான் இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. இளம் வயதிலேயே அரசியலில் நுழைந்த நிதின் நபீன் 2006 பாட்னா மேற்கு தொகுதியிலிருந்து பீகார் சட்டப்பேரவைக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2010 பங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தொடர் வெற்றியை பெற்றிருக்காரு. 2006 ஆரம்பித்து 2010, 2015, 2020, 2025 வரிசையாக 5 தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்காருன்னா பாருங்கள். பீகார் அமைச்சரவையில் சாலை கட்டுமானம், நகர்ப்புற வளர்ச்சி, அதுபோக வீட்டு வசதி, சட்டம்னு பல முக்கிய பொறுப்புகளையும் இவர் கையாண்டு வந்தார். சட்டமன்ற பணிகளுக்கு இணையாகவே அவர் கட்சி பணிகளிலும் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. தேசிய மற்றும் மாநில அளவில் பல முக்கிய பதவிகளையும் வகிச்சிருக்காரு. சிக்கிம், சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலங்களில் முக்கியமான அமைப்பு பொறுப்புகளையும் இவர் வகிச்சார். அதிலெல்லாம் சிறப்பாக செயல்பட்டதுனால தான் அவருக்கு கடந்த டிசம்பர் மாதம் தேசிய அளவில் பதவி கொடுக்கப்பட்டது. டிசம்பர் 14 அவர் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த சூழலில் தான் அவர் பாஜக தேசிய தலைவராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு. பாஜக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில் நிதின் நபீனை தவிர வேறு யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யலை. அவருடைய பெயர்லேயே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தான் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதனை அடுத்து தான் நேற்று காலையில் ஒரு 11:30 மணி அளவில் அவர் பாஜக தலைவராக பதவியேற்றிருக்காரு. 45 வயதான நிதின் நபீன் இந்த பதவியை ஏற்றிருக்கிறதன் மூலமாக மிக இளம் வயதில் பாஜக தலைவராக பதவியேற்றவர் அப்படிங்கிற ஒரு பெயரை பெற்றிருக்காரு. நிதினோட பதவியேற்பில் பாஜக தலைமையில் ஏற்படக்கூடிய ஒரு தலைமுறை மாற்றத்தையே காட்டுது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறாங்க. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தற்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2014 பாஜகவுடைய தேசிய தலைவராக பதவியேற்றாரு. அப்போது அவருக்கு வயசு 49. இப்போது அமித்ஷாவை விடவும் இளம் வயதான நிதின் நபீன்
பாஜக தலைவர் பதவிக்கு வந்திருக்காரு. பாஜகவுடைய இளம் தலைவராக கருதப்படக்கூடிய நபீனுக்கு இந்த பதவி இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுது. நிதின் நபீன் பாஜகவுடைய 12வது தேசிய தலைவர். அடுத்த 2 வருஷத்துக்கு அந்த பொறுப்பில் இவர் தான் இருப்பார். இந்த நிலையில தான் நிதின் நபீன் பற்றின சொத்து மதிப்பு பற்றின விஷயங்களும் கூட வெளியே வந்திருக்கு. அதன்படி பார்த்தோன்னா நிதின் நபீனுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 3 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. பீகார் சட்டசபை தேர்தலின் போது நிதின் வேட்புமனு தாக்கல் பண்ணினார். அப்போது அவர்கிட்ட 1,60,00,000 அசையும் சொத்தும் 1,47,00,000 அசையா சொத்தும் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. மொத்தமாக 56 லட்சம் கடன் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். அதுபோக அவருடைய வங்கி கணக்குகளில் கிட்டத்தட்ட ஒரு 98 லட்சம் ரூபாய் அளவுக்கு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிலெல்லாம் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. 6.6 லட்சம் மதிப்பில் பாண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு. பங்குச்சந்தை முதலீடுகளையும் வந்து அவர் வச்சுருந்துருக்காரு. அவர்கிட்ட 2 கார்கள் இருக்குது. ஒன்று வந்து மஹிந்திரா ஸ்கார்பியோ, இன்னொன்று டொயோட்டோ இனோவா. இதனோட மார்க்கெட் மதிப்பு 37 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிதின் நபீன் மற்றும் அவருடைய மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா 11.3 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுபோக நிதின் நபீனுடைய பெயரில் எந்த வீடுமே இல்லையா. அவருடைய மனைவி பெயரில் ஜார்க்கண்டோட துக்ரி பகுதியில் ஒரு 29 லட்சத்துக்கும் பாட்னாவில் ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்பில் தனித்தனியாக பிளாட் மட்டும் வாங்கியிருக்கிறதா அந்த இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. Subscribe to One India and never miss an update.